ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா எம்ஐ விசஸ் கேகேஆர் மேட்சோட ரிவ்யூ தான். அதாவது இந்த ஐபிஎல் ஆரம்பிச்சு இந்த 2 நாளாவே எல்லா டீமுமே 200+ தான் அடிக்கிறாங்க. அதையும் ஈஸியா சேஸ் பண்ணிடுறாங்க. இப்ப வர வர வந்து பவுலருக்கு உண்டான மரியாதையே போச்சு. பிரைம் பவுலரா இருந்தாலும் அடி விழுது, பேபி பவுலரா இருந்தாலும் அடி விழுது, எவனா இருந்தாலும் அடி விழுது. 2 டீமும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு இந்த மேட்ச் எல்லாம் பார்க்கும்போது. ஒரு பவுலருக்கான ஒரு கேம் மாதிரியே இல்ல. இந்த 2 டீமுமே பவுலர் சரியில்லையா என்னன்னு தெரியல. இந்த ஐபிஎல் போக போக தான் தெரியும். இருக்கிற பவுலர்லாம் என்னடா இன்ஜுரிட்டு போறாங்கன்னு பார்க்கும்போது இப்பதான் தெரியுது கரெக்டான விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இருக்கிற பவுலர்லாம் இன்ஜுரிங்கிற போறதெல்லாம் பார்க்கும்போது இப்பதான் தெரியுது, இந்த 2 மேட்ச் பார்த்தாதான் தெரியுது இந்த அடிலாம் வாங்க முடியாதா ராசா. கரெக்ட் தான். அதாவது பாத்தீங்கன்னா எம்ஐ விசஸ் கேகேஆர் மேட்ச்ல டாஸ் வின் பண்ணி எம்ஐ வந்து பவுலிங் சூஸ் பண்ணேன். அதுக்கு ரீசனே அந்த பிச்சை பார்த்ததுமே தெரிஞ்சிச்சு, ஏடா கூடமா இருக்கு, செங்கலா நம்மள கூட பிதிக்கிடுவாங்கட்டு டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிட்டாரு பாண்டியா. சரி, பவுலிங் சூஸ் பண்ணியாச்சு, ப்ராப்பரா பிளான் எடுத்துட்டு கரெக்டா வந்தாங்க. முதல் 2 ஓவர் நல்லா போச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு 10 ரன் போச்சு, 2வது ஓவர் 4 ரன் பாண்டியா கொடுத்தாப்புல. ஓகே. அதுக்கடுத்து ட்ரெண்ட் போல்ட்ட கொண்டு வந்துருக்கணும்ல மறுபடியும். ட்ரெண்ட் போல்ட் பவர் பிளேல 2 ஓவர் போடுவாப்ல, அதுல ஏதாவது ஒரு விக்கெட்டாவது உருவிடுவாப்ல. அதை விட்டுட்டு திரும்ப ஒருக்க ஸ்பின்னருக்கு போனாரு 3வது ஓவர். ஸ்பின்னர் ஓவர் 17 ரன் போயிருச்சு. சரி, அல்லா கசம்பர் ஓவரும் அடி விழுந்துருச்சு. சரி, அதுக்கு அடுத்தாது ட்ரெண்ட் போல்ட்ட கொண்டு வரணும்னு பார்த்தா மறுபடியும் அவர் வந்து போடுறாரு 26 ரன். அவ்வளவுதான், கேகேஆர் கேமுக்குள்ளே வந்துட்டாங்க. போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. அடுத்து பும்ரா வந்து செல்ஃப் எடுக்கல, ஒண்ணுமே பண்ண முடியல. அடி கிளின்னு பிடிச்சு 220 ரன், ரஹானே 67 ரன், ஆனந்த் வந்து 37 ரன். அதாவது அப்பப்ப வலைய விரிச்சாங்க. விரிச்சதுல ஆளாளுக்கு விழுந்தாங்க விக்கெட்டு. அவ்வளவுதான். ஆலனா இருக்கட்டும், கேமியோ கிரீனா இருக்கட்டும், எல்லாம் வந்து அங்கங்க ஃபீல்டரை செட் பண்ணி போட்டு பார்த்ததுல விழுந்த வலை. சரியா? ஆனா உண்மையிலேயே சரியான பேட்டிங் கேகேஆர். ஒரு அவே கேம்ல எப்படி தில்லுக்கு துட்டா பேட்டிங் ஆடணுமோ அதை பக்காவா பண்ணிட்டாங்க. நானும் மேட்ச் முடிஞ்சு கேகேஆர் ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நினைச்சேன். ஏன்னா பவுலிங் யூனிட் சுமாரா இருந்தாலும் ஒரு 2 பவுலர் கன் பவுலர் இருக்கே, எப்படியா ஊட்டி திருட்டி இந்த டார்கெட்டை முடிச்சிருவாங்கன்னு தான் நினைச்சேன். பட் அதையும் தாண்டி அந்த பக்கம் பேட்டிங் தரமா இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தாகூர் ஒரு நல்ல பவுலிங் கொடுத்தாப்ல. என்னன்னு தெரியல, எல்லாரும் எக்ஸ்பென்சிவா போகும்போது தாகூர் பரவாயில்ல 3 விக்கெட் எடுத்தாப்ல. அவர் எப்பயுமே 10 ரன் ஓவர் கொடுப்பாரு, அதை கரெக்டா கொடுத்தாரு. விக்கெட் 3 எடுத்துட்டாரு, பரவாயில்ல. எம்ஐக்கு கிடைச்ச இந்த சீசனுக்கு ஒரு பிளஸ் இவர் தான் போலுக்கு. சரியா? பும்ரா ஓவருமே அட்டாக்கிங் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரியா? கடைசி நேரத்துல கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்படுறதுனால 220க்கு வந்துச்சு. இல்லைன்னா அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா இங்க பவுலர் தான். சரியா? பவுலரு இங்க ஒரு கேப்டன் தான், ஒத்துக்கிறோம். அதாவது டெசிஷன் மேக்கிங் பாண்டியா கிட்ட அங்கங்க பிசிறு தட்டுது. காரணம் அவரோட சொந்த முடிவா, இல்ல இந்த டக்கோட்ல பின்னாடி உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டே கிடக்காங்க. நீங்க போய் மேட்ச் லைவ் பார்க்கும்போதே தெரியும், இவரை பவுண்டரி லைன்ல நிக்க வச்சு பின்னாடி இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் நடக்குது. நாட்டுல பண்ணு உன் கேப்டன்ஷிப். ஏன்னா கேப்டன்சி அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க, அவரோட டெசிஷன்லயே போட்டோம். ஜெயிச்சு வந்தா கப்பு, இல்லையா அடுத்து வேற கேப்டனை மாத்திக்கோங்க. பின்னாடி இருந்து இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணாத, அதை பண்ணு அப்படின்னு போட்டு டார்ச்சர் பண்றாங்க. பார்த்தாலே தெரியுது அவருக்கே கடுப்பாத்தா இருக்கு. என்ன பண்றது? ஒரு பெரிய டீம் அப்படின்னாலே இப்படித்தான் போடுது. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அவர் போக்குல விட்டீங்கன்னா ஜிடிக்கு அடிச்ச கப் மாதிரி ஒரு கப்பை அடிச்சுட்டு வருவாரு. இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மும்பை பரவாயில்ல. சேசிங்ல வந்து மும்பைல வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் ரிக்கில்டன் இது வரைக்கும் எவ்வளவோ சேசிங் அவங்க ஆடி பார்த்துருக்காங்க. ரோஹித் சர்மா ரிக்கில்டன் இந்த சேஸுக்கு நின்று அடிச்சு கொடுத்ததை பார்க்கும்போது தான் மிராக்கலா இருந்துச்சு. பவுலிங் உண்மையிலே கேட்க ரொம்ப ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். சரியா? ஒரு பிளானே இல்ல. ப்ராப்பரா பந்த போட்டு கைக்கு வர்ற கேட்ச கூட விட்டாங்க. இங்கங்க விட்டா கூட, ஏன்னா ஓப்பனிங் விக்கெட்டுக்கு தாண்டி அதுக்கு அடுத்த விக்கெட்ல பெரிய ரன்னுக்கெல்லாம் ஆடல. கேஷுவலா வந்து ஆடின மாதிரி தான் தெரிஞ்சு. அந்த ஓப்பனிங் விக்கெட்டை ஏர்லியராகவே தூக்கி இருந்தாலே அவங்களே சரண்டர் ஆயிருப்பாங்க. சரி, இந்த டார்கெட் அடிக்க முடியாது, ஓகேன்னு. ரிக்கில்டன் ரோஹித் சர்மா அடிச்ச அடி ஒண்ணு இடி மாதிரி இருந்துச்சு. ரோஹித் சர்மா அடிச்ச 6 சிக்ஸ் வேற லெவலு. ரிக்கில்டன் அடிச்ச ஒரு 8 சிக்ஸ் போட்டு கிளின்னு கிழிச்சிட்டாங்க.
ரிக்கில்டன் ரிக்கில்டன்லாம் அசால்ட்டா ஆடிட்டாப்ல. என்னடா இது குண்டட்டி கேக் தான் ஓப்பனிங்கு அப்படி இப்படின்னீங்க. நான் தான். என் இடம் இன்னைக்கு எனக்கு தான். அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டாப்ல முதல் மேட்ச்லயே. சரியான பேட்டிங் ரிக்கில்டன். உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே அவரோட பெஸ்ட் இன்னிங்ஸ குடுத்துட்டாரு முதல் மேட்ச்லயே. சேஸுக்கு பக்காவா பண்ணாங்க. வருண் ஓவர் அடிங்க. சுனில் நாராயண் ஓவருக்கு ஒரு ஓவர் ஷார்ட். ஏன் 4 ஓவர் கொடுக்க வேண்டியதாங்க சுனில் நாராயண் முதல்ல. வருண் ஓவர் அடி. 12 ரன் எக்கனாமிக் கொடுக்குறேன். மத்த எல்லா பவுலருமே 11 ரன்னுக்கு மேலதான் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக். அடிக்க வேண்டிய ரன்னே 11 ரன்னு. கொடுக்கறது இதே தான் கொடுத்தா என்ன பண்றது? கார்த்திக் தியாகி ஓவர் அடி விழுது, வைபவ் ஓவர் அடி விழுது, வருண் ஓவரும் அடி விழுது, சுனில் நாராயண் ஓவரும் 10 ரன் பெர் ஓவர் போகுது. அதுல முசாம்பி ஓவரும் அடி விழுது. வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா? புதுசா வந்து எல்லா பவுலர் ஓவரும் அடி விழுது. ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துல மேட்ச் கைவிட்டே போயிடுச்சு. அந்த பவர் பிளேலயே ஒரு 80 ரன் அடிச்சதுமே தெரிஞ்சிச்சு, ரைட்டா நம்ம தோக்க போறோம்டான்னு. இதுல கேப்டனுக்கு வேற இன்ஜுரி, அவரும் உள்ள போயிட்டாரு. இதுக்கு மேல என்ன ஆடுவாங்க? தலைவன் இல்லைன்னா கேம் என்ன ஆகும்? சதைஞ்சு போயிடும். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. பிளானே இல்ல, தோத்துட்டாங்க. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரிக்கில்டன் தரமான பேட்டிங். ஒரு சேஸ்னா எப்படி பண்ணணுங்கிறது சூப்பரா காட்டினாங்க. அழகா ஆடினாங்க. பேட்டிங்லாம் தாறுமாறு. ரோஹித் சர்மாலாம் இந்த அளவுக்கு ஆடுறாரு. ஆனா ரிட்டையர் ஆயிட்டாரு T20ல. ஆனா IPLல தரமா பிளே பண்றாரு. நேத்து விராட் கோலி அடிச்ச ஷாட்டை பார்த்தோம். இன்னைக்கு ரோஹித் சர்மா. 2 பேரும் ஏதோ வெறியாதான் இருக்காங்க. கேம் சூப்பரா போகுது. கேம் நல்லா ஆடுறாங்க. ஒரு 5 பால் மீதம் வச்சு கரெக்டா ஜெயிச்சாச்சு. பரவாயில்ல. எம்ஐ கிட்ட ஒரு பெண்டிங் இருக்கு. டெசிஷன் மேக்கிங் கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கு. ஹார்திக் பாண்டியா முடிவை கொஞ்சம் மாத்தணும். அல்லா கசப்பர்லாம் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சரியா? இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அவர் வந்து T20 பிரீமியர் லீக் ஆடுறவர் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது IPLல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 2-3 மேட்ச் நல்லா போட விடுங்க. சரியா? எடுத்ததுமே நீ பவர் பிளேல போடு, அங்க போடு, இங்க போடுலாம் இல்லாம பவர் பிளேக்கு அடுத்து ஒரு கேமை செட் பண்ணி அந்த இடத்துல இருந்து அவரை ஒவ்வொரு ஓவரா மூவ் பண்ணுங்க. அவர் நல்லா போடுவாரு. அவரோட லைன்ல இருந்து கரெக்டா இருக்கும். அப்படியே விக்கெட் எடுத்து கேமுக்குள்ள மேட்சுக்குள்ள செட் ஆனாருன்னா அவர் தரமா வந்துருவாரு. எடுத்தது எங்கெல்லாம் அடி விழுதோ அங்கெல்லாம் ஒரு பவுலர் தள்ளி விட்டு அடி விழுந்துருச்சு, நாளையில இருந்து நீ வரக்கூடாது. மைக் மார்க்கண்டேனுக்கு அதேதான். ஒண்ணுமே சொல்ல முடியல. மைக் மார்க்கண்டே எதுக்கு எடுத்து வந்தாங்கன்னே தெரியல. அதுக்கு சூர்யாவே உள்ள உட்கார வச்சு ஆட விட்டுருக்கலாம். ஒருத்த ஓவர் கொடுக்குறதுக்கா எடுத்து வந்தீங்க ஒரு பவுலருக்கு? அவனுக்கு எவ்வளவு வழி வலிச்சிருக்கும். 16 ரன் பேச்சுப்பா, அவ்வளவுதான்பா. ஒரு வாய்ப்பு முடிஞ்சு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. என் கார்த்திக் பாண்டியா வந்து 26 ரன் கொடுத்தாலும் அடுத்து வந்து போடுறாருல, அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. சரக்கு இருக்கா இல்லையா அவ்வளவுதான் தெரிஞ்சிடும். முடிஞ்சு. சரியா? அதெல்லாம் இப்போ அடி 16 ரன் அடி விடுது, அதனால தூக்கம் அப்படிலாம் பேசக்கூடாது. இவன் ஒரு 26 ரன் போச்சுல கார்த்திக் பாண்டியா ஓவர்ல, திரும்ப வந்து போட்டாருல. பாஸ் பவுலர்னால போட்டாருன்னு சொல்லக்கூடாது. போட்டாருல. அது மாதிரி அவன் ஓவர் சரி 16 ரன் பேச்சு. இந்த போன தடவை ஓவர்ல போட்ட மிஸ்டேக்க பண்ணாம இந்த தடவை சூப்பரா போடு அப்படின்னா முடிஞ்சு. சரியா? எப்படியும் அடிக்கதான் போறாங்க. அடின்னு அடிச்சிட்டாங்க. அது என்ன நடக்குது, அவங்ககிட்ட என்ன சரக்கு இருக்குன்னு பாக்கலாம். இப்ப பாருங்களேன், அவ்வளவுதான். அடுத்த மேட்ச் உள்ளே ஸ்குவாட்ல வரமாட்டாரு. அவ்வளவுதான். இன்னும் ஒரு 13 மேட்ச் பெஞ்சில உட்காந்துப்பான். முடிச்சு. அவ்வளவுதான். சரியா? இப்படிதான் போயிட்டு இருக்கு நிலவரம். யாராவது ஒரு புது பிளேயரை இறக்கி விட்டா ஒரு ஓவரை போட்டு அடி விழுந்துச்சா அப்படியே கொண்டு போய் ஓரமா தள்ளி பெஞ்சில ஒரு கார்னர்ல ஒரு சீட்டை போட்டு தண்ணி கேனை கையில கொடுத்து உட்கார வச்சிருவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திக் பாண்டியாவோட டெசிஷன் கொஞ்சம் கரெக்டா இருந்துச்சுன்னா ஓரளவு மேட்ச் கரெக்டா போகும்னு தோணுது. பின்னாடி இருந்து குத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. டக் அவுட்ல இருந்து போட்டு குடஞ்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மும்பை வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பேட்டிங்கு பவுலிங்கு ஓரளவு டீசெண்டா இருக்கிறதுனால இந்த டோர்னமெண்ட் ஒரு சர்வே பண்ணலாம். மும்பை ஓரளவு குரோத்தா போலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பேட்டிங்கு பவுலிங்கு எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியறதுனால மும்பை இந்த தடவை சீசன்ல நல்ல ஒரு பிளே ஆஃப் பாட்டை பிடிக்கிறதுக்கு போராடலாம். வெற்றியும் அடையலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எம்ஐ கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. நாளைக்கு தான் நம்ம கதை பெரிய கதையா இருக்கு. டபால் பிரேவிஸ் வேற இன்ஜுரி, ரூல்ட் அவுட் அந்த மாதிரிலாம் பேச்சு அடி வருது. என்ன ஏதுன்னு நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம்.